வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால நிலவாசல் பூஜை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். ஆடி பிறந்தாலே அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதம்னு சொல்லலாம். அம்மனுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம குலதெய்வத்தை வணங்குவதுக்கு ரொம்ப சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம் தான். நம்மளுடைய நிலவாசல் நம்மளோட காவல் தெய்வமாக இருப்பது நம்முடைய குலதெய்வம் தான். அதனால் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து நம்ம நிலவாசலில் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிலவாசலை நல்லா சுத்தம் பண்ணி மங்களகரமாக அழகாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நிலவாசல். இந்த நிலவாசல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்லதோ கெட்டதோ வரும். நம்மளுடைய குலதெய்வம் நிலவாசலில் இருந்து நம்மளுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து தீய சக்தியை தடுத்து நிறுத்தி நல்ல சக்தியை மட்டும் உள்ளே அனுப்புவாங்க. அதனால் இந்த நிலவாசல் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டும்போது நிலவாசலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நிலவாசல் பூஜைன்னு நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம காவல் தெய்வத்தை நம்ம குலதெய்வத்தை ஒரு காவல் தெய்வமாக நிறுத்தக்கூடிய இடம் இந்த நிலவாசல். அதனால் அதை எப்போதுமே அழகாக மங்களகரமாக வச்சுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நல்லா சுத்தமான துணி வச்சு தண்ணீரில் நான் 2 நிலவாசல் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன். மஞ்சள் எப்போதுமே கீழேருந்து மேல் நோக்கி வைங்க. வாழ்க்கையில் எல்லாமே வளர்ந்த வண்ணமாக ஏறுமுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழேருந்து நம்ம மேல் நோக்கி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாக்கோலமும் போட்டுக்கிறேன். என்ன தான் பெயிண்ட் அடித்து நம்ம கோலம் போட்டாலும் இந்த மாக்கோலத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, மங்களகரமாக இருக்கும். அப்படிங்கிறனால மாக்கோலமும் போட்டாச்சு. அதே மாதிரி நிலவாசல் 2 பக்கமும் கல் உப்பு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு கண்டிஸ்டிக் ரொம்பவே சிறந்தது. கல் உப்பு கரையிற மாதிரி நம்ம கண்டிஸ்டியும் கரைஞ்சிரும். அப்படிங்கிற நிலவாசலில் எப்போதுமே கல் உப்பு இருக்கணும். இது வாரம் எடுத்துகிட்டு புதுசாக மாற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அது மேலே லெமன் நறுக்கி நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. 2 நிலவாசலையும் நான் கல் உப்பு வச்சு லெமன் வச்சுட்டேன். அதே மாதிரி ஆடி மாதம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வேப்பிலையும் வைக்கலாம் அப்படின்னு அந்த கல்லுப்பை சுற்றி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி வேப்பிலையும் வச்சுருக்கேன். மேலே வேப்பிலையும் சொருகியிருக்கேன். ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அப்படிங்கிறனால இந்த ஆடி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நான் ஆடி மாதம் தான் பிறந்தேன். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்தேன். அதே மாதிரி என்னோடய பையனும் ஆடி மாதம் தான் பிறந்தாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மாதம்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட நிலவாசலை நல்லா சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அழகாக மங்களகரமாக வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம நிலவாசல் காலுக்கு 2 பக்கமும் அர்ச்சனை போட்டு பூக்கள் போடுறது ரொம்பவே நல்லது. நான் 2 பக்கமும் பூக்கள் போட்டுக்கிறேன். நடுவில் மகாலட்சுமி தாயார் பாதம் வரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பூக்கள் போட்டுக்கலாம். நம்ம எப்போதுமே நம்ம நிலவாசலை தாண்டி தான் உள்ளே போகணும். அதாவது நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரோம்னா நிலவாசல் மேலே ஏறி நின்று மிதித்து போகக்கூடாது, தாண்டி தான் போகணும். அங்கே நம்ம குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க. கோயிலுக்கு போனோம்னா எப்படி நம்ம தொட்டு வணங்கிட்டு தாண்டி போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம நிலவாசலையும் கோயில் மாதிரி நினச்சிட்டு தாண்டி தான் போகணும். அந்த இடத்துல நிற்கிறதோ இல்லை அந்த இடத்துல உட்காரதோ செய்யக்கூடாது. அதே மாதிரி நிலவாசல்கிட்ட நின்றுட்டு ஊரு கதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம தெய்வங்கள் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிலவாசலை ரொம்ப அழகாக மங்களகரமாக வச்சுக்கணும். ஒருத்தருடைய நிலவாசலை வச்சே அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒருத்தனால கணிக்க முடியுங்க. அதனால் நம்ம நிலவாசல் எப்போதுமே அழகாக மங்களகரமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த இடத்துல நம்ம தீப தூபம்லாம் காமிச்சு ஆர்த்தியம் எடுத்துக்கலாம். நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பாக நிலவாசலில் பூஜை பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் நிலவாசல் பக்கத்துலேயே இந்த விநாயகர் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த விநாயகர். ரொம்ப கம்பீரமாக இந்த இடத்துல அமர்ந்திருப்பார். 2 பக்கம் அழகாக யானையும் வச்சுருப்பேன். விநாயகர் அரச மரத்துக்கு கீழே தானே இருப்பார். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அரிக்கம்ஃபம் செடிக்கு கீழே அழகாக அமர்ந்திருப்பாருங்க. இந்த செடியிலேயே பூ பூத்த மாதிரி, அது கொன்றை பூ பூத்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சோலை மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இங்கேயும் அழகாக விளக்கேற்றி இவருக்கு தீப தூபமெல்லாம் காமிச்சு ஆர்த்தியும் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு.
ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகாக வந்து நம்ம என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ ஒரு கோயில் மாதிரி வந்து காட்சியளிக்கும். இது வீடா கோயிலா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நம்ம துளசி மாடத்துட்டையுமே அழகாக வந்து கோலம் போட்டு உருளியில் பூ வச்சு பாவி விளக்கேற்றி இந்த இடத்துலையுமே வந்து துளசிக்கு அழகாக விளக்கேற்றி தீப தூபமாக காமிச்சு ஆர்த்தியும் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸே வந்து ஒரு கோயில் மேலே தான் இருக்கும். என்னுடைய மனசு வந்து திருப்தியாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது என்னுடைய கவலைகள் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் எந்த இடம் போகுதுன்னே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த இடம்லாம் பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணிப்பேன். அதேமாதிரி அப்படியே உள்ளே போயிட்டோம்னா நம்ம கிச்சனில் வந்து அடுப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு இங்கேயும் வந்து மாக்கோலம்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம குலதெய்வத்துக்காக பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு இந்த அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாக்கோலமும் போட்டுக்கிறேன். வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குன்னு. இப்போ அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. பானையும் வந்து ரெடி பண்ணிடலாம். பானையை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பட்டையை போட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பானையை வந்து பாலும் பொங்கிடுச்சு. நம்ம குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு பால் பொங்குற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் பொங்கி இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி என்னுடைய குலதெய்வத்துக்கு ஒரு படையலும் போட்டுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.